அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் 22ஆம் தேதி முதல் சுக்கிர பகவான் மேச ராசியிலிருந்து உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பயிற்சியாகிறாரு. இதன் காரணமாக ரிஷபராசினியர்களான உங்களுக்கு அடித்தது சுக்கிர யோகம். இனி உங்களை யாராலும் கையில் பிடிக்க முடியாத அளவிற்கு பல வெற்றிகளை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சுக்கிர பெயர்ச்சி அமைஞ்சிருக்கு. அந்த வகையில ரிஷபராசினியர்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக இருக்கும், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் சுக்கிரனும், மிதுனத்தில் சூரியன் குரு புதனும், சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் சுக்கிர பகவானை பொறுத்தவரைக்கும் கிரக பெயர்ச்சிகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஜோதிடத்தில் கூறப்படுகிறது. அதிலும் ஒரு மனிதனுக்கு இல்லற இன்பம், மனித மகிழ்ச்சி, ஆடம்பர வாழ்க்கை, வசதி வாய்ப்புகளை தரக்கூடியவராக சுக்கிரன் விளங்குகிறார். அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிநாதன் இப்போது உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே சஞ்சரிக்க போகிறாருங்க. இந்த கிரக பெயர்ச்சிகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அந்த வகையில் ஜோதிடத்தில் சுக்கிரன் சுபகிரகமாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக சுக்கிரன் அமைந்திருக்கக்கூடிய இடம், சில கிரகங்களின் தாக்கம், ஜாதகத்தில் அமைந்திருக்கும் இடம் என சில காரணங்களால் மோசமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். சுக்கிரன் மோசமானதாக அமைந்தால் அந்த ஜாதகருக்கு வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் சந்திக்க நேரிடும். அதற்கான எளிய பரிகாரத்தை தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் உங்களுடைய ராசிக்கு ஏற்ப இந்த சுக்கிரனுடைய பலம் நிறைந்திருப்பது மிக மிக நல்லது. அந்த வகையில் ரிஷபராசினியர்களை பொறுத்தவரைக்கும் ஜோதிடத்தின்படி சுக்கிரன் சிறப்பாக அமைந்திருந்தால் பொருள் வசதிகள், திருமண வாழ்க்கை, ஆற்றல், அழகு மற்றும் காதல் விவகாரங்களில் இனிமை போன்றவை தரும். ரிஷபம் மற்றும் துலாம் ராசி அதிபதியான சுக்கிரன் மீன ராசியில் உச்சம் பெற்றும் கன்னி ராசியில் நீச்சமும் பெறுகிறார். சுக்கிர பகவானுக்கு புதன், சனி, ராகு, கேது ஆகியவை நட்பு கிரகங்களாக, சூரியன், சந்திரன், செவ்வாய் ஆகியவை பகை கிரகங்களாகவும் ஒவ்வொரு ராசியிலும் சுமார் 23 நாட்கள் சஞ்சரிப்பார். அது மட்டுமில்லாமல் சுக்கிரன் ஒருவேளை மோசமாக இருந்தால் என்ன நடக்கும் என்று பார்க்கும்போது சுக்கிரன் ஒருவருடைய ராசியில் மோசமான நிலையில் அமர்ந்திருந்தால் வாழ்க்கையில் பல சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். சில அமைப்புகளால் வறுமைக்கு வழிவகுக்கும். அதே போல மோசமாக அமைந்த சுக்கிரனால் திருமண வாழ்க்கையில் பிளவு ஏற்படலாம். குழந்தை பேருக்கான திறன் குறைவு, ஜாதகத்தில் சுக்கிரன் பலம் குறைவதால் சிறுநீரகம் மற்றும் கண் தொடர்பான நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அது மட்டும் இல்லாமல் சுக்கிரனுடைய அருளை பெற நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவாக இல்லையெனில் வெள்ளிக்கிழமைகள்ல சுக்கிர பகவானுக்கு மிகவும் விருப்பமான வெள்ளை அல்லது இளஞ்சிவப்பு ஆடைகளை அணிய வேண்டும். அதனால் சுக்கிரனின் தீங்கு பலன்கள் குறையும். அது மட்டுமில்லாமல் இக்காலகட்டங்கள்ல சுக்கிரனுடைய பலம் அதிகரிக்க ஐம்பொன்னில் வைரம் பதித்து அணிவது நல்லது. அது மட்டுமில்லாமல் 33 கோடி தேவர்களின் அருளை பெற்றிட காமதேனு எனும் பசுவை வணங்குவது அவசியம். பசுவுக்கு விருப்பமான உணவு வழங்குவது சிறந்தது. வெள்ளிக்கிழமைகள்ல வெள்ளை பசுவுக்கு உணவளிப்பதால் சுக்கிர பகவானுடைய அருட்கடாட்சத்தை பெறலாம். பசுவுக்கு உணவளித்து வருவதை சுக்கிரனுடைய பலம் அதிகரிக்க தொடங்கும். அது மட்டுமில்லாமல் இந்த சுக்கிர பலம் நிறைந்த பொருட்கள் என்ன என்று பார்க்கும்போது சுக்கிர பகவானுக்குரிய வெள்ளிக்கிழமை லட்சுமி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாகும். அதனால் சுக்கிரனின் அருள் ஓங்கிட லட்சுமி தேவியை வணங்குவது அவசியம்.
கனகதாரா சோஸ்திரம் அல்லது ஸ்ரீ லக்ஷ்மி சகஸ்ரநாமம் உச்சரித்து வர வேண்டும். மேலும் நீங்கள் வெள்ளிக்கிழமைகள் விரதம் மேற்கொள்ளலாம். பழங்கள் மட்டுமே எடுத்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் சுக்கிரனின் பலம் பெற என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது இந்த சமயத்தில் மிக புனிதமானதாக தான தர்மங்கள் பார்க்கப்படுகிறது. சுக்கிரனின் அருள் பெற வெள்ளிக்கிழமைகள் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவது நல்லது. உங்களால் முடிந்த அளவுக்கு தான தர்மங்கள், அன்னதானம், நன்கொடைகள் வழங்குவது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அந்த வகையில் ரிஷபராசினியர்களுக்கு சுக்கிரனுடைய ஜென்ம ராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 2-5 புதன் 2 ஆட்சி பெற்று இருக்கிறார். குரு தொழில் ஸ்தானத்தில் பார்வை இடுகிறாருங்க. 2 குரு இருப்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் உங்களுக்கு இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த சிரமங்கள் அனைத்துமே குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ரிஷபராசினியர்களுக்கு அந்த முயற்சிகள்ல பின்னடைவே ஏற்பட்டு வந்த நிலையில் இனி வரும் காலங்கள்ல சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. உங்களுக்கு ஏற்பட்ட வழிகள் குறையும், பொருள் வரத்து அதிகரிக்குங்க. இதுவரை இருந்த செயல் தடைகள் மாறி நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சுக்கிர பயிற்சி அமைஞ்சிருக்குது. நல்ல முன்னேற்றத்தை இந்த காலகட்டங்கள்ல நீங்கள் காண இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம வியாபாரம், தொழில் நல்ல விதமாகவே நடைபெறுங்க. 12 சுக்கிரன் இருப்பது குறித்து கவலை வேண்டாங்க. தற்போது அவர் உங்களுடைய ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் பொருளாதார நிலையில் முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக தான் இந்த சுக்கிர பெயர்ச்சி அமைய இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நல்ல முன்னேற்றம் காண இருக்கீங்க. வியாபாரம் மற்றும் தொழிலில் நல்ல விதமாக நடைபெற்று லாபம் அதிகரிக்க இருக்கு. இதனால் பழைய கடன்களை எல்லாம் கொடுத்து விட்டு நிம்மதி பெற வழிபிறக்க இருக்குதுங்க. சுக்கிரன் உங்களுடைய ஜென்ம ராசியில் இருப்பது குறித்து கவலை வேண்டாம். அது அவருக்கு மறைவு ஸ்தானம் அல்லங்க. மகிழ்ச்சி அதிகரிக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. உத்தியோக காரணமாகவோ மற்ற காரணங்களுக்காகவோ உங்களை விட்டு குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் தற்போது ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சுக்கிர பெயர்ச்சி அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் 4 செவ்வாய் கேது இணைந்திருக்கிறார்கள். தாயினுடைய உடல் நிலையில கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. வாங்கும் போதும் விற்கும் போதும் கவனமாக இருங்க. செவ்வாய் சனி பார்வை தொடர்பு கடைசி நேரத்தில் உங்களுடைய சிந்தனையை மாற்றி தவறாக முடிவெடுக்க வைத்து விடுங்க. உங்களுடைய நினைப்புக்கு மாறாக செயல்கள் நடக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. முடிவெடுக்க வைத்து விடுங்க. உங்களுடைய நினைப்புக்கு மாறாக செயல்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. முடிவெடுக்க வைத்து விடுங்க. உங்களுடைய நினைப்புக்கு மாறாக செயல்கள் நடைபெறும். பெற்றோர்களுடன் மன வருத்தம் ஏற்படலாங்க. அதே போல் வீடு மாற்றம், இடமாற்றம் போன்றவை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அதே போல் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. வெளிநாடு சென்று விசேஷ பணிக்கு செல்ல வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்ள சிறந்த ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திற்கும் எந்த ஒரு தடங்களும் தாமதங்களும் ஏற்படாமல் உடனுக்குடன் நடைபெற்று நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். ரிஷபராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த தருணங்களுக்கு சனிக்கிழமை பெருமாள் கோவிலுக்கும் ஆஞ்சநேயர் கோவிலுக்கும் சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.